இவன் ஞாயிற்றுக்கிழமை போகணும்னு குதிச்சிட்டு இருந்தா டைம் ஆகுது, கிளம்புறாளா இல்லையா? இல்லைன்னா சேர்த்தாவது சமைப்பேன், எதுவும் சொல்லாமல் இருக்கா? மா, என்னம்மா, என்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்க போல. வந்துட்டியாடி, கிளம்புறியா இல்லையா? கிளம்பலன்னா சொல்லிடு, நான் சேர்த்தாவது சமைப்பேன். போறியா இல்லையா? என்னது போறியா இல்லையாவா? கண்டிப்பாக போயே ஆகணுமா? ஆமாம், அண்ணா ஒன்றையும் எங்க? அவங்களா இன்னைக்கு சண்டே இல்லை, சரி அசந்து தூங்குறாங்க, அதான் எழுப்பல. எழுப்புறேன், நீ போகும்போது எழுப்ப சொன்னாங்களே. என்னது போகும்போது எழுப்ப சொன்னாங்களோ? ஐயோ மாட்டணும். சரி ஏதாவது சமாளிச்சுட்டு எஸ்கேப் ஆக பார்க்கலாம். ஐயோ எழுப்ப வேணாமா? பாவம்ல, அவள் வேற மாசமா இருக்கா, 2 நாளாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா. இருக்கட்டும், தூங்கட்டும். அண்ணா வந்து எழுந்தா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு, நான் பேசுகிறேன் சரியா? இப்போ எழுப்பி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் கிளம்புறேன், டாடா, பை பாய். எஸ்கேப். ஹே, டிஃபன் ரெடி ஆயிடுச்சுடி, ஒரு வாய் சாப்பிட்டு போ. அதெல்லாம் வேணாமா, ஆல்ரெடி நாங்கள் டிஃபன் வெளியே சாப்பிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். டாடா. எப்போதான் இவெல்லாம் திருந்துவாளோ, இன்னும் குழந்தையாவே இருக்கா. விஜய், சொல்லு ஸ்வாதி. மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேடா. காட் பிளஸ் யூ. ஏய், நைட்டு 12 மணிலேருந்து இப்போ வரையும் இதே தானடி சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னிலேருந்து உனக்கு எல்லாமே கிடைக்கணும் விஜய், நீ நினைக்கிறது எல்லாம் நடக்கணும். நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். கண்டிப்பா கிடைக்கும், கண்டிப்பா நடக்கும். சரி ஸ்வாதி, உங்க வீட்டை எப்படி மேனேஜ் பண்ணிட்டு வந்த? ஐயோ அதை ஏன் கேட்குற விஜய், நான் 2 டேஸாக சொல்லிகிட்டே இருந்தேன் போகணுன்னு. எனக்கு தெரியும் அவங்க ஏதாவது என்னை ஃபாலோ பண்ண சான்ஸ் இருக்குது, இல்லைனா நம்மளை ட்ரேஸ் பண்ண சான்ஸ் இருக்குன்ட்டு அவங்க தூங்கும் போதே நான் எஸ்கேப் ஆகிட்டேன். ஓகே ஓகே, நீ சாப்பிட்டியா? இல்லை விஜய், அம்மா சாப்பிடுன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்குள்ளே அண்ணா அண்ணி யாருன்னா எஞ்சிட போகிறாங்கன்ட்டு நான் எஸ்கேப் ஆகிட்டேன். ஆனால் இப்போ ரொம்ப பசிக்குதுடா. சரி, ஒரு 15 மினிட்ஸ் தான், அவள் தான் ரெசார்ட் வந்துடுச்சு. நான் டிஃபனும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நம்ம சாப்பிட்டுட்டு. சொல்லுடா, சாப்பிட்டுட்டு எங்கேயாவது வெளியே போகலாமா? இதுக்கப்புறம் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன், அதையும் தரணும். ஓகேடி. டைம் என்ன, இன்னும் ஆதிரா தூங்குறா? ஒருவேளை ஸ்வாதி கிளம்பி இருந்தா? ஆதிரா, 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 உனக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லையே? டைம் ஆயிடுச்சு ஆதிரா, ஒருவேளை ஸ்வாதி கிளம்பி இருந்தா? இதை நான் எப்படி மறந்தேன்? ஐயோ, வாங்க அர்ஜுன், நான் போய் வெளியே ஹால்ல செக் பண்ணிட்டு வரேன். ஹே ஆதிரா, நீ கன்சீவா இருக்க, அது புரியுதா உனக்கு? அது பரவாயில்ல அர்ஜுன், நான் வெளியே போறேன், நீங்க வாங்க. இவ எப்பதான் திருந்த போறாளோ, எது சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அத்தை, அத்தை. என்னம்மா, என்ன ஆதிரா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வர? காஃபி குடிக்கிறியா? அத்தை, நீங்க ஏன் இன்னும் எழுப்பாம இருக்கீங்க? சரி, ஞாயிற்றுக்கிழமை தானே, மற்ற நாள் தான் அவசர அவசரமா எழுந்துக்கிற. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, சரி தூங்கட்டும், மாசமா இருக்க பொண்ணு நம்மளா எழுப்பக்கூடாது, நான் எழுப்பல. இதுல என்ன இருக்கு? இன்னும் கூட போய் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு. அது இல்ல, ஸ்வாதி எங்க? அவ இந்நேரத்துக்கு எங்க போறாலும் அங்க போயே இருந்திருப்பாமா. என்னத்த சொல்றீங்க? எப்ப போனா? என்னாச்சு ஆதிரா, ஏதாவது பிரச்சனையா? எதா இருந்தாலும் சொல்லுமா. ஏன் அவ போனதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுற? ஷாக்லாம் இல்லத்த. சரி, நாங்களும் இன்னைக்கு அந்த ரூட்ல தான் கடைக்கு போலான்னு இருந்தோம். சரி, அவளை போற வழியில பாதி தூரத்துல இறக்கி விட்டுலாங்கிறதுக்காக தான் கேட்டோம், வேற ஒண்ணும் இல்லத்த. சரி சரி, அவ அப்பதே கிளம்பிட்டா, அவன் கிளம்பியே 1 ஹவருக்கு மேல இருக்கும். உட்காரு, காஃபி போட்டு தரேன். அர்ஜுன் எழுந்துட்டானா? அவங்க எழுந்துட்டாங்க அத்தை, ஃப்ரெஷ் ஆயிட்டு வருவாங்க. அத்தை உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இப்படி நடந்துருச்சு, எஸ்கேப் ஆயிட்டாலே, என்ன பண்றது? ஐயோ, ஒரு 1 hour முன்னாடி எந்திரிக்கலாமே, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஹே ஆதிரா, என்ன காலையிலே மூட விட்டா? போங்க அர்ஜுன், உங்களை எல்லாரும் சீக்கிரமா வைக்க சொன்னேன், நீங்க எத்தனை மணிக்கு வச்சீங்க? என்ன ஸ்வாதி கிளம்பிட்டாலாமா? ஆமா அர்ஜுன், அவளை மிஸ் பண்ணிட்டோம். அவ 1 hour முன்னாடியே கிளம்பிட்டாளாம். இனிமே நம்ம அவளை எங்க போய் தேடுறது? ஆதிரா, 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சிருந்தா அவ 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி போயிருப்பா. அவ்வளவுதான் வித்தியாசம். அவ போறது ஃப்ரெண்டோட இல்ல, ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோ. நீங்க சொல்றது சரிதான், ஆனா இப்ப நம்ம அவளை எங்கன்னு போய் தேடுறது? நம்ம அவளை ஃபாலோ பண்றது தானே நம்ம பிளானு. நான் கண்டுபிடிக்கிறேன் ஆதிரா, நீ கவலைப்படாத. அது எப்படி அர்ஜுன் பண்ணுவீங்க? நீ போய் ரெடி ஆயிட்டு வா, நம்ம போலாம். அர்ஜுன், எங்க போலாம்? ஏதாவது சொல்லுங்க. போயிட்டு வா சொல்றேன். ஒண்ணுமே புரியல. ஆதிரா, ஆதிரா, ஸ்வாதி என் தங்கச்சினா, நான் அவளுக்கு அண்ணன். அது அவ மறந்துருக்கலாம், நீ மறக்கலாமா?
அர்ஜுன் நீயே எந்திரிச்சிட்டியா? ஆதிராக்கு மட்டும் தான் காஃபி போட்டு வந்தேன். சரி உனக்கு போட்டு வரவா? ஆதிரா எங்க? வேணாம்மா, நாங்க இப்ப கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளியே கிளம்புறோம். ஆதிராக்கு நான் போற வழியில ஜூஸ் ஏதாவது வாங்கி கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு அந்த காஃபியை கொடுங்க. சரிப்பா. எங்கப்பா? ரொம்ப தூரமா? இன்னைக்கு லஞ்ச் ஏதாவது செஞ்சு வைக்கணுமா இல்ல வெளியே சாப்பிட போறீங்களா? எப்படின்னு பார்த்துட்டு சொல்றேம்மா. என்ன பார்த்துட்டே வர, என்னாச்சு உனக்கு? அர்ஜுன் நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்க. எங்க போறோம் எங்க வரோம் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. ப்ளீஸ் அர்ஜுன் ஏதாவது சொல்லுங்க. சுவாதி இப்போ ஈசிஆர்ல ஒரு ரெசார்ட்ல இருக்கா, போதுமா? கிரேட் அர்ஜுன் நீங்க. ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்ன பண்ணீங்க? ஆர்வ கோளாறு. வெயிட், எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். அதை நான் லாஸ்டா சொல்றேன். சர்ப்ரைஸ்ல இரு, சரியா? சரிங்க போங்க, சர்ப்ரைஸ்ல இருக்கலாம். விஜய் இந்த பிளேஸ் சூப்பரா இருக்கு. நம்ம கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கலாம். ஸ்வாதி, அங்க உயரத்துல ஒரு ஹட்டு தெரியுதுல்ல, அங்கதான் நான் புக் பண்ணிருக்கேன். நம்ம இப்ப அங்கதான் போறோம். விஜய் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு விஜய். அங்க இருந்து இந்த வியூவை பாப்ப எப்படி இருக்குன்ட்டு. வா போலாம். போலாம் வா. ஹா விஜய் செம்ம சூப்பரா இருக்கு விஜய் இந்த ரூம். நல்லா இருக்குல்ல டேஸ்ட்? சரி வா, பெட்ல உட்காரலாம். வா ஸ்வாதி, வந்து பெட்ல உட்காரு. வா, டிராவல் பண்ணி வந்து ரொம்ப டயர்டா இருக்கும், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். வா. எவ்வளவு ஸ்மூத்தா சூப்பரா இருக்குல்லடா இந்த பெட்டு. ஏன் அங்க தள்ளி உட்காந்துருக்க? வா கிட்ட, வா கிட்ட வந்து என் கூட கொஞ்ச நேரம் படுத்துக்கோ. இல்ல விஜய், இது தப்பு. பக்கத்துல படுக்கிறதுல ஆஃப்டர் மேரேஜ் தான். நீ என்ன சொல்லி கூப்பிட்டு வந்த? நம்ம ஃபியூச்சர் பிளான் பண்ணலாம் தானே? அதை பண்ணலாம். உன் கூடயே இருக்கணும்னு சொன்னேன். இந்த கூடயே தான் இருக்கேன். நான் உட்காந்துருக்கேன், பேசு. எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. ஆஹா, ஐயோ ஸ்வாதி, நான் என்ன சொல்ல போறேன்? உனக்கு டயர்டா இருக்குன்னு தான் சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன். நீ எங்க அது? ஐயோ ஆமாண்டா, மறந்தே போயிட்டேன். ஒரு நிமிஷம். இந்தா. நீயே ஓபன் பண்ணு ஸ்வாதி, நான் இங்க இருந்து பாக்குறேன். ஹே, என்னடி ஒண்ணுமே இல்ல உள்ள? சும்மா ஏமாத்துறேன். என்ன உனக்கு கிஃப்ட்? நானே உனக்கு பெரிய கிஃப்ட் தான். அப்புறம் என்ன கிஃப்ட் எதிர்பார்க்குற நீ? ஐயோ அறிவு போ. சரி வா, கொஞ்ச நேரம் படு, நம்ம பேசலாம். நம்ம எப்போ விஜய் மேரேஜ் பண்ணிக்கலாம்? இன்னும் நீ எங்கள் வீட்டில் பர்மிஷன் வேறு வாங்கணும். உனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிதுன்னா ப்ராப்ளம் பாதி சால்வ் ஆகிடும். எப்போ விஜய் நீ வேலை தேட போகிற? அது அது நீ பொண்டாட்டி ஆனதுக்கப்புறம். சரி, ஃபஸ்ட்டு வேலையை தேடு விஜய். சரி வா, பால்கனிக்கு போய் பார்க்கலாம். எனக்கு டென்ஷன் தலைக்கேறுது இவளால. வா, பார்க்கவே சூப்பராக இருக்கு விஜய். இங்கே வந்து கொஞ்சம் பாரு இந்த வியூவை. நல்லா இருக்குல்ல? நாங்கள் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசார்ட்க்கு வந்திருக்கோம். சூப்பராக இருக்குடா. நீ பார்க்கணும் தான் நான் உனக்கு இதை புக் பண்ணேன், தெரியுமா? எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா? ஆனால் நீ என்னை புரிஞ்சுக்கவே இல்லையே. என்ன என்ன புரிஞ்சுக்கல உன்ன? ஏய், ஆஃப்டர் மேரேஜ் இதே போல் நம்ம இங்கே வந்து இப்படி உட்காந்து வியூவை பார்க்கணும் விஜய். கண்டிப்பாக பார்க்கலாம் ஸ்வாதி. வா, இப்போ உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கலாம். நீ என்ன எப்போ பார்த்தாலும் ரெஸ்ட்டுன்ற? ரெஸ்ட் எடுக்கவா வந்திருக்கோம்? ஏய், நான் உள்ளே போகிறேன், போ. ஐயோ, கோச்சிட்டு போகிறான். சரி, போய் சமாதானப்படுத்துவோம். என்ன அர்ஜுன், சுவாதியை தேடி போலான்னு பார்த்தா பீச் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. இப்போ எதுக்கு இங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க? சொல்கிறேன், வெயிட். ஐயோ அர்ஜுன், இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. இப்போ நீங்க என்ன விஷயம்னு சொல்லலைன்னா நான் இங்க இருந்து நகர மாட்டேன், சொல்லிட்டேன். அது எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு மூலியமா ஸ்வாதி நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லியிருக்கேன். சூப்பர் அர்ஜுன், உங்களை என்னமோ நினைச்சேன். சூப்பர். நான் ஸ்வாதிக்கு அண்ணன், அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ ஆதிரா. சரி சார், தெரிஞ்சுக்கிறேன். சரி, ட்ரேஸ் பண்ணி போக வேண்டியதான். இங்க எதுக்கு நிக்கிறோம்? அது ஸ்வாதியோட நம்பர் லாஸ்டா இங்க தான் இருந்திருக்கு. இங்க இருந்துட்டு அவ ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ கண்டுபிடிக்க முடியாது. டேய், இப்பதானடா உன்னை சூப்பர்னு சொன்னேன். என்னது டேயா? ஆதிரா, வெல்டன் வெல்டன். சாரி அர்ஜுன், ஒரு உணர்ச்சி வசத்துல அப்படி பொங்கிட்டேன். சரி, இப்போ என்ன பண்றது? அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்க ரெசார்ட்ல தான் ஸ்வாதி இருக்கா. இதுல அதிகபட்சம் 7-8 ரூம் தான் இருக்கு. எனக்கு நீயும் நானும் சேர்ந்து போய் தேடாம தனித்தனியா போய் பார்க்கலாம். ஈஸியா அவளை கண்டுபிடிச்சிடலாம் ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல. என்ன சொல்ற? வாவ், சூப்பர் சூப்பர் அர்ஜுன், நீங்களா போலீஸா ஆக வேண்டியது. லூசு, வா தேடுவோம்.
விஜய் சாரி விஜய், கோவமா? சரி வா படுத்துட்டு பேசலாம். மல்லிகை வரா போல. சரி, இப்படியே இருந்து அவளை கன்வின்ஸ் பண்ணிடுவோம். சரி நான் தூங்க போறேன், பாய். என்ன இவன் நிஜமாவே தூங்கிடுவாளா? என்ன பண்றது? இதுக்கு மேல இவளுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இவகிட்ட பர்மிஷனும் வாங்கிட்டு இருந்தா வேலையாவாது. ஹே விஜய் தள்ளி போ, என்ன பண்ற நீ? சாரி ஸ்வாதி, இந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதை என்னால மிஸ் பண்ண முடியாது. என்ன விஜய் சொல்ற நீ? ஏன் வேற மாதிரி பேசுற? இதான் ஒரிஜினல் விஜய். இத்தனை நாள் நீ என்ன கிடைக்கணும்ட்டு நான் டிராமா பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதை என்னால மிஸ் பண்ண முடியாது ஸ்வாதி. என்ன விஜய், நீ தள்ளி போ. ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து போலாம், வா. ஹேய், உன்னை விட மாட்டேன்டி. யாராச்சும் காப்பாத்துங்க. யாரும் இங்க வரமாட்டாங்க. அதனாலதான் தனியா ஒரு இடம் பார்த்து வந்திருக்கேன். இந்த வாட்டி நீ என்கிட்ட தப்பிக்கவே முடியாது ஸ்வாதி. வேணா விஜய், நான் யாருன்னு உனக்கு தெரியாது. யாரா இருந்தாலும் பரவாயில்ல. பொண்ணுங்கண்ணா அவ்வளவு ஈஸியா போயிடுச்சாடா உங்களுக்குலாம்? என்னை பத்தி உனக்கு தெரியாது ஸ்வாதி. நீயா நானான்னு பாத்துடலாம். ஹெல்ப், காப்பாத்துங்க. நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன் ஸ்வாதி. எங்க இருக்காங்கன்னு தெரியலையே, எல்லா ரூம்லயும் தேடியாச்சு, இவங்கள ஆளை காணுமே. அர்ஜுன் வேற எங்க இருக்காங்கன்னு தெரியல, இங்கதான் வர சொல்லியிருந்தாங்க, இன்னும் ஆளை காணும். ஆதிரா, அர்ஜுன் நீங்க எங்க போயிட்டீங்க? ஸ்வாதி இங்க எங்கேயுமே இல்லையே, என்ன பண்றது? இருந்த 8 ரூம்ல 2 ரூம் மட்டும் புக் ஆகல. மத்த 6 ரூம்ல செக் பண்ணிட்டு ஸ்வாதி இல்ல. நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல ஆதிரா. அர்ஜுன் ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம எப்படியாவது ஸ்வாதியை காப்பாத்திடலாம். யோசிக்கலாம், இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். அர்ஜுன், நம்ம எப்படி ஸ்வாதியை காப்பாத்துறது?